قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب وقال نبينا صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. இந்த வைபவத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து வாலிபர்களே, உலமாக்களே, ஆசிரியர்களே வரவேற்றவனாக இஸ்லாமுடைய காணிக்கையான சலாத்தை சொல்லி ஆரம்பித்தவனாக எனக்கு தந்த ஒரு சிறிய நேரத்தில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்போது ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த இடம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு ஒன்று கூட்டுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு அருள். மஸ்ஜிதுக்கு ஒன்று கூடினால் நலவை பேச வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம், அவர்களுடைய ஹதீஸ்கள் மூலம் நாங்கள் விளங்குகிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த கூட்டம் மஸ்ஜிதுக்கு ஒன்று கூடி வயததாரசூனஹு பைனஹும், ஹதீஸ்ல வரும், அவர்களுக்கு மத்தியில் நல்ல விடயங்களை பரிமாறிக் கொள்கின்றார்கள், படித்துக் கொள்கின்றார்கள். ஒருவர் பேச, மற்றவர்கள் கேட்க, நல்ல விடயங்கள், ஐந்துடைய விடயங்கள், தீனுடைய விடயங்கள் பரிமாறப்படுகின்றன. அவ்வாறு பரிமாறப்படும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 5 விதமான பாக்கியங்களை அந்த கூட்டத்துக்கு கொடுக்கிறார். மஸ்ஜிதில் ஒன்று கூடி நல்ல விடயங்களை பேசப்படும் பொழுது, கேட்கும் பொழுது 5 விதமான பாக்கியம். அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகஷியத்துஹும் ரஹ்மah, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்ளும். மலேசா பேசுற ரஹ்மத் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தை பற்றி பேசுறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரஹ்மத்துடைய உயர்வுகளை இவ்வளவு சொல்றீங்க, சுவர்க்கம் போறதுக்கு உங்களுக்கும் ரஹ்மத் வேணுமா என்று கேட்டவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், ரஹ்மத் இல்லாமல் நானும் சுவர்க்கம் போகிறேன். இப்ப நபி அவர்கள் சுவர்க்கம் நுழைவதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அப்படியான அல்லாஹ்வுடைய உயர்ந்த ரஹ்மத் எங்களை மூடிக்கொள்கிறது. சகீனத் என்று சொல்லக்கூடிய மன அமைதியை அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் எடுத்து வைக்கின்றார். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் அவர்களை சூழ்கின்றார்கள். வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, அவனுடைய முழு கட்டளைகளையும் அனுபவமாக பின்பற்றி நடக்கக்கூடிய வழக்குமார்களை அல்லாஹ் அந்த கூட்டத்தோட சூழலிட்டார். கூட்டத்தை சுத்தி உட்கார். யார் வழக்குமார்களுடைய சுஹபத் கிடைக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதில் ஒன்று கூடி நல்ல பேசக்கூடிய, கேட்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம். மிக மிக உயர்ந்த ஒரு பாக்கியம் தான். மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறார். என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள், நல்ல விடயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மலக்குமார்களிடத்தை பெருமை பாராட்டி பேசுகிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த
ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும். வாலிபர்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டல் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நிமிடங்களில் அப்துல் ஹமீத் ஷரீ ஹஸரத் அவர்களினால் மிக தெளிவாக சில விடயங்கள் முன்வைக்கப்படும். இருந்தாலும் கூட ஓரிரு ஹதீஸ்கள், ஓரிரு குர்ஆனுடைய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். வாலிபம் என்பது மிக முக்கியமான ஒரு வாலிபம் என்பது மிக முக்கியமான ஒரு வாலிபர்களை அல்லாஹ் விரும்புகின்றார். எப்படியான வாலிபர்கள்? ஹதீஸ்ல வரும் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், சில வாலிபர்களை அல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார், சந்தோஷமடைகின்றார். லைஸத் லஹு ஸஹவத்து, கெட்ட தன்மைகள் இல்லாத, வழிகேட்டின் பக்கம் செல்லாத வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். கியாமத்துடைய நாளையில 7 கூட்டங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவருடைய நிழலை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கூட்டம் தான் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி, வாலிப கூட்டம், வாலிபர்கள் தன்னுடைய வாலிப வயதை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்தவர்கள். அல்லாஹ் வாலிபத்துக்கு வைத்திருக்கக்கூடிய பாக்கியம். எத்தனிபு ஹம்சன் கபல ஹம்சி, 5 விடயம் வாரத்துக்கு முன்னால் 5 விஷயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் நபி அவர்கள் சொன்ன ஒன்றுதான் ஷபாபக கபல ஹரமி, உங்களுக்கு முதுமை வாரத்துக்கு முன்னால உங்களுடைய வாலிப தன்மையை, உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே வாலிபம் என்பது முக்கியமான சுவர்க்கத்தில் கூட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லாருக்கும் வாலிபத்தை கொடுத்துதான் கண்ணியப்படுத்தும். இன்னலகும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா, ஹதீஸ் சுவர்க்கவாசிகள் எல்லாருக்கும் அறிவித்தல் செய்யப்படும். உங்க எல்லாருக்கும் இனி வாலிபம், இனி உங்க எல்லாருக்கும் வாலிபம், நீங்கள் முதுமையை அடைய மாட்டீர்கள். ஆக இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலம். ஒரு சின்ன அமல் செய்தாலும் மிக பெரும் கூலியை அல்லாஹ் தரக்கூடிய ஒரு காலம் என்றால் வாலிபம். கஷ்டம் இருந்தாலும் கூட செய்வதால் பலன் கூடும். நபி அவர்கள் சொன்னார்கள், தௌபா செய்யக்கூடிய, பொதுவாக மனிதர்கள் என்பவர்கள் தவறுக்கும் பாவத்துக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவர்கள். அதிலும் குறிப்பாக வாலிப வயதிலே எங்கள் அறியாத சில பாவங்கள் நடக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், தௌபா செய்யக்கூடிய, பாவ மீட்சி பெறக்கூடிய வாலிபர்களை அல்லாஹ் விரும்புகிறார். எந்த அளவுக்கு கண்டா மலக்குமார் இருக்கிற அல்லாஹ் சொல்லுவார், என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய எனக்காக வேண்டி தனக்கு அவர் பாவத்தை விட்டு விட்டார். வாலிபர்களை பார்த்து மலக்குமார்கள் பாருங்கள், என்னுடைய அடியார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்ணியப்படுத்தக்கூடிய, நன்மைகளை பல மடங்காக்கி தரக்கூடிய, மிக விரும்பக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு காலம் இருக்கும் என்றால் அது வாலிபம். ஆகவே நாங்கள் இந்த காலத்தை மிகவும் பிரயோஜனப்படுத்த வாலிபர்களாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக முகர் வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். முழுமையாக நிகழ்ச்சியில் கலந்து பொதுவாக இது வளமையாக நடக்கிறது. எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் எந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பேசப்படக்கூடிய அனைத்து நலவான விடயங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அதுதான் நோக்கம். பேசுறது நோக்கம் அல்ல, கேட்கிறது நோக்கம். பேசுறது, கேட்கிறது, இது அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்து நடக்கணும். அந்த நீயத்தை முதல்ல நாங்கள் அல்லாஹ் சில அடியார்களுக்கு நன்மாராய் சொல்லுவோம். எப்படி அடியார்கள்? ஃபபஷ்ஷிர் இபாத் அல்லதீன யஸ்தமிஊன القول فيتبعون احسنه اولئك الذين هداهم الله واولئك هم اولو الالباب. என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராய் சொல்லுங்கள். எப்படியான அடியார்கள்? இஸ்தமிஊன القول, சில சொற்களை அவர்கள் செவிமடுத்து ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு,
என்பதாக அல்லாஹ் குர்ஆனுக்குள் எங்களுக்கு விளக்கப்படுத்தி காட்டுகிறார். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இதில் பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய கேட்கிற அனைத்து